இந்தியன் டிசபிலிட்டி ரைட்ஸ் இந்தியன் மாற்றுத்திறனாளி உரிமைகள் 2016 சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னவென்றால், பல மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரியில் தீக்குளிப்பு மாற்றுத்திறனாளி, புதுக்கோட்டையில் அத்துமீறல் மாற்றுத்திறனாளி பெண்ணிடம், அடுத்து திருப்பத்தூரில் மாற்றுத்திறனாளியின் வீடை அபகரிப்பு போலி ஆவணங்கள் மூலம், இதுபோல் நிறைய குற்றங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக நடந்து வருகிறது. காரணத்தினால் இதை வன்மையாக கண்டித்து இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு உரிமைகள் கூடுதலாக வழங்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகளை ஏளனமாக பார்ப்பதும் ஏளனமாக பேசுவதும், அவர்கள் தொழில் பண்ணுறதை ஏளனமாக சிரிப்பதும், அவர்கள் பொருட்களை வாங்க விடாமல் செய்வதும், இதுவே நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையும் தெரிவித்து, எங்களுக்காக பாதுகாப்பு சட்டம் 2016ஆம் ஆண்டு இயற்றிய உச்சநீதிமன்றம் இயற்றிய மத்திய அரசு எங்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. அந்த பாதுகாப்பு சட்டத்தை மாநில அரசு 10 வருஷமாக கிடப்பில் போட்டுக்கொண்டு இருக்கிறது என்பதையும் கண்டித்து, இதை நாங்கள் வன்மையாக மாற்றுத்திறனாளி அனைவரும் கண்டிக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, எங்களுக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக பணிவன்புடன் கேட்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் எங்களுடைய சட்டத்தை இயற்ற மாட்டாங்க, ஃபைல் பண்ண மாட்டாங்க. எஃப்ஐஆர் 92.6 சட்டத்தை நாங்கள் கம்ப்ளைண்ட் செய்தாலும் புகார் செய்தாலும் 2 நாள் 3 நாளில் வெளியே வந்துடுறாங்க ஜாமீனில். இதை வன்மையாக கண்டித்து எங்களுக்கு உண்டான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுமாறு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியன் டிசபிலிட்டி ரைட்ஸிலிருந்து எல்லோரும் நன்றி, வணக்கம் உறவுகளே. எங்களுக்காக இதை அனைவரும் ஷேர் பண்ணுவீர்கள் என்பதை நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.